நாளும் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் பல பயனுள்ள யோகாசனங்களை நமக்காக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. உலக மக்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பழகி அதன் பலன்களை எல்லாம் எய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு அசோக் என்பவர் தமிழர், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். வயசு 47, திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றது. அவர் மெடிக்கல் கம்பெனியில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அழகாக ஆசனங்கள் செய்கிறார். இருந்தாலும் குருவிடம் சென்று இந்த ஆசனத்தை செய்து காட்டி ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருப்பின் அவர்களை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த அரங்கில் அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமைச்சீடர் அசோக் அவர்களே, நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு விபரீத கரணி சர்வாங்காசனம் செய்ய வேண்டும். விபரீத கரணியை கலையுங்கள், பத்மாசனத்தை கலையுங்கள். அப்படியே திரும்புங்கள், இன்னும் கொஞ்சம் முன்ன வாங்க. முதலில் விபரீத கரணியும் அதற்கு பின்னால் சர்வாங்காசனம். நமது நிகழ்ச்சியை பார்த்தே கால் கணக்கு நேர பல்வேறு ஆசனங்களை பார்த்து பார்த்து அதை ரெக்கார்ட் செய்து திரும்பவும் பழகி எவ்வளவு அழகாக செய்கிறார்கள் பாருங்கள். இப்பொழுது அதிலே விபரீத கரணியிலேயே அல்லது சர்வாங்காசனத்துக்கு வாருங்கள், நெருக்குங்கள், இன்னும் முதுகை இன்னும் கொஞ்சம் நெருக்குங்க, உள்ளே கொண்டு போகணும். காலை அகலமாக விரித்து கும்பிட வேண்டும். அஸ்வினி முத்ராசனம். இது முக்கியமாக பைல்ஸ் கம்ப்ளைண்ட், பல்வேறுபட்ட பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறது. மூலம், இரத்த மூலம், உள் மூலம், வெளி மூலம், இவைகளுக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன், இவைகளுக்கெல்லாம் முக்கியமான ஆசனம் இது. மெதுவாக காலை உயர்த்துங்க. அப்படியே விபரீத கரணிக்கு வாருங்கள். கையை தளர்த்தி இன்னும் கொஞ்சம் தளர்த்துங்க, இன்னும் கொஞ்சம் தளர்த்துங்க. இந்த விபரீத கரணிக்கும் சர்வாங்காசனத்திற்கும் நீங்கள் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். விபரீத கரணி என்றால் கொஞ்சம் சாய்வாக இருக்கும். சர்வாங்காசனம் என்றால் தானா மாதிரி டைட்டாகிடும். விபரீத கரணியில் என்ன நடைபெறுகிறது என்று கேட்டால், பிளட் காலிலிருந்து அப்படியே இறங்கி அன்னமய கோஷம், டைஜிக் சிஸ்டத்துக்கு வந்து விடுகிறது. ஹார்ட் அண்ட் லங்ஸ், நுரையீரல், இருதயத்துக்கு வந்து விடுகிறது. புலன் உறுப்புகளுக்கு மூளைக்கு வந்துவிடும். தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசீஸை, பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடிய வல்லது இந்த விபரீத கரணி. சர்வாங்காசனத்தில் என்ன நடைபெறுகிறது? இங்கே கழுத்தோடு பிளட்டு நின்று விடும். இங்கே கேப் இருக்கிறதுனால் தலைப்பகுதிக்கும் பிளட்டு வந்து விடுகிறது.
இந்த ஒரே ஆசனத்தை ஒரு 200 எண்ணிக்கை 300 எண்ணிக்கை செய்துவிட்டு நாம் போய்க்கொண்டே இருக்கலாம். எந்த வியாதியும் வராது. அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக நமது காரியங்களை செம்மையாக செய்யக்கூடிய வல்லமை பெற்றது இந்த விபரீத கரணி. மெதுவாக இந்த ஆசனத்தை இறங்குங்க. நன்றாக 2 மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பக்கம் தலையை வைத்து அந்த பக்கம் கால் நீட்டுங்கள். எழுந்து உட்காருங்கள். தலையை இங்கே வைத்து அங்கே காலை நீட்டுங்கள். நீங்கள் பின்னால் போகணும். மீண்டும் ஒரு இதை தூக்குங்கள். கொஞ்சம் தூக்குங்க. இன்னும் கொஞ்சம். விபரீத கரணி. ஏதோ வயது அவருக்கு 47 ஆகிவிட்டது. 47 வயது மனிதன் ஆசனங்கள் செய்ய முடியுமா, வளைக்க முடியுமா, நிற்க முடியுமா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், தன்னுடைய உடலை ஆரோக்கியமாகவும் நோய் வராமலும் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த வயதிலும் நாம் ஆசனத்தை செய்து நமது உடலை நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தி கொள்ளலாம். எந்த நோய் வராமலும் தடுத்து கொள்ளலாம். அப்படியே வந்துவிட்டாலும் விரைவாக எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடாமல் வியாதிகளை குணமாக்கி கொள்ளலாம். அற்புதமான ஆசனம். அப்படியே சர்வாங்காசனம் தூங்க டைட் பண்ணி இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். மெதுவாக எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். கேமராவை பார்த்து அப்படியே திரும்பி உட்காருங்கள். நேராக உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நமது முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த ஆசனங்களை கண்டுபிடித்து அதனுடைய பலன்களை கண்டுபிடித்து நமக்கு தந்திருக்கிறார்கள். வெளிநாட்டவர்களெல்லாம் இந்த ஆசனத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டு இன்றைக்கு போற்றி அனுதினமும் ஆணும் பெண்ணும் பழகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நீங்களும் காலையிலும் மாலையிலும் பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.